ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு 1/4 கிலோ மட்டன் வாங்கிக்கலாம். இப்போ உப்பு போட்டு ஒரு 3 இல்லை 4 விசில், அதுலேயே நல்லா வெந்துடும். இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். இதுலேயே வந்து மட்டன் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு என்ன ஆயில்னாலும் சேர்த்துக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். நான் வந்து இப்போ ஒரு 4 பல்லாரி, ஒரு 3 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், மல்லி இலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். புதினா ஒரு கொத்து, மல்லி இலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கடாயில் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, மிளகாவை போட்டுருங்க. எண்ணெயில் வந்து அந்த மிளகாவை வந்து அந்த சாறு வந்து இறங்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்மெல்லோட. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு சேர்ப்போம் இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா என்னென்ன இருக்கோ உங்கள்கிட்ட போட்டுக்கோங்க. நான் என்கிட்ட இருக்கிறத போட்டுக்கிட்டேன். இந்த 4 பல்லாரி நான் கட் பண்ணியிருந்தேன், நீல வாக்கில் கட் பண்ணியிருந்தேன். இதை போட்டு கொஞ்சம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். ப்ரௌன் கலருக்கு கொஞ்சம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எந்த சமையலுமே கொஞ்சம் ஸ்லோவாக செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸ்பீடை கூட்டி வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். புதினா இலை வந்து இங்கே எனக்கு லக்னோவில் வந்து பெரிய பெரிய இலையாக இருந்தது. நம்ம ஊர் இலைகள்லாம் கொஞ்சம் தமிழ்நாட்டில் வந்து குட்டியாக இருக்கும். இது ஸ்கைப்ரட் இலை தான். இது வந்து நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நான் வெங்காயம் வதக்கும் போது. நெய் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதனால் வந்து கட்டியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து மினி பாஸ்மதி. எனக்கு இது தான் கேண்டீனில் கிடச்சது. உங்கள்கிட்ட எந்த பாஸ்மதி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ 1 டம்ளர் அளவுக்கு வந்து பாஸ்மதி அரிசியை வந்து வெங்காயம் வதக்கும் போதே ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, நம்ம வந்து ஊற வச்சிடணும். நீங்கள் 1 டம்ளர் வேணுன்னா 1 டம்ளர் எடுத்துக்கோங்க, 2 டம்ளர் வேணுன்னா 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் கிட்ட வந்து நான் எடுத்துக்கிட்டேன், 1.5 டம்ளர் கிட்ட. இப்போ வெங்காயம் வதங்கினது என்ன பண்ணுங்க அப்படின்னா, மல்லி இலையை போட்டு 2 கிண்டு கிண்டுங்க. அது கூடயே புதினாவையும் சேர்த்து போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயமும் புதினாவும் வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கிட்டுனா, இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து அரிசியை வந்து ஊறணும். அது எந்த பாஸ்மதியாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம். அதனால தான் நான் வெங்காயம் வதங்கும் போது வந்து வச்சேன். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் ஊற விட்டுட்டாலும் அரிசி வந்து அப்படியே உடைய ஆரம்பிச்சிரும். இப்போ ஒரு 3 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஏன்னா தக்காளி வந்து அந்த தொளி தெரியாமல் நல்லா மசிஞ்சு வரணும். அதனால் என்ன பண்ணிடுங்கன்னா, நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இதாகி வந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து வீட்டிலையே மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிடுவேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தயிர். இதுலேயும் தயிர் வந்து வீட்டில் ஊற்றின தயிர் கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் பிரியாணிக்கு சேர்க்கும்போது நீங்கள் புளிப்பு இல்லாத தயிர் சேருங்க. நீங்கள் வீட்டில் உள்ளதுனாலும் ஓகே, கடையில் உள்ளதுனாலும் ஓகே தான். தயிர் வந்து நல்ல டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும். நல்லா மசிஞ்சு விட்டுருங்க. இல்லை என் பிள்ளைங்க வந்து இந்த இலை எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா, அந்த டயத்தில் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கியிருக்குது இல்லையா, இதையும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அரைச்சிட்டு அது கூட சேர்த்து போட்டு என்ன பண்ணிடுங்கன்னா, ஒரு சுற்றிடுங்க. அப்படியும் செய்யலாம். அப்புறம் நான் வந்து அந்த மட்டனை வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டுட்டு, இப்போ வந்து உங்களுக்கு மசாலா ஐட்டம் என்னென்ன வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து வீட்டில் அரைச்ச பிரியாணி பொடி, இது வந்து நான் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, லவங்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த 3 சேர்த்து நான் வீட்டிலே வந்து ஒரு 6 மாதம் ஒரு தடவை அரைச்சி வச்சுப்பேன். அதைத்தான் நான் இப்போ போட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு இதுலேயே கொஞ்சம் மிளகா வேறு 3 போட்டிருக்கோம். இதுலேயே வந்து பட்டை கிராம்போட உரப்பு மதப்பு வந்து கொஞ்சம் இருக்கும். நீங்கள் வந்து இது கூட மிளகாய் பொடி உங்களுக்கு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உரப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கொஞ்சம் உரப்பு எல்லாமே கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் நான் மிளகாய் பொடி வந்து லாஸ்ட்டில் வந்து உரப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுப்பேன். உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா காரசாரமாக சாப்பிடுவீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசியை வந்து தண்ணியை வந்து நான் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணியை வடித்து விட்ருங்க. நான் பக்கத்து ஸ்டவ்வில் வந்து கொஞ்சம் வெளியில் கிளம்ப வேண்டியதுனால வெந்நீர் கொதிக்க வச்சுருந்தேன். நமக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ. ஆனால் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற அரிசி மாதிரி செஞ்சிடக்கூடாது. பாஸ்மதிக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசி போடணும். நான் வந்து தண்ணியை வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன்னா, பக்கத்து ஸ்டவ்வில் கொதிக்க வச்சு ஊற்றிட்டேன். அப்படியும் பண்ணலாம். ஒரு அவசரத்துக்கு எங்கேயோ போகிறோம், நம்ம
லேட்டாக செய்கிறோம் அப்படின்னா இந்த டைமிங்கில் வந்து நான் லேசாக மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து உரப்பு கம்மியாக சாப்பிடுவோம். இதை குக்கரில் பண்ணணுன்னு தேவையில்லை. நீங்கள் டவ்வியில் கூட பண்ணலாம். என்கிட்ட இங்கே பெரிய பாத்திரம்னா எங்கள் லக்னோவில் இருக்குது இந்த குக்கர் மட்டும்தான். அதனால தான் நான் குக்கரில் பண்ணேன். விசில் விடணும்னு தேவையும் இல்லை. இப்படி 2, 3 தடவை நீங்கள் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேவரில் வச்சு திறந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து ஒவ்வொரு டைமும் திறக்கும்போது அந்த மசாலா சாதத்தோட இருக்கிற தண்ணி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கரண்டி போட்டு கிண்டும்போது கரண்டியை வந்து மாற்றி பிடிச்சி தான் கிண்டணும். இப்போமே வந்து நமக்கு பாதி சாதம் வந்து வெந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த டைம் இங்கே பாருங்கள், பாதி தண்ணி அந்த கால்வாசி தண்ணி இருக்கும்போது நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பழைய தோசை தவா தான். இதில் வச்சு தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சு ஒரு நிமிஷம் வந்து ஸ்டவ்வை வந்து கூட்டி வைங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. இந்த பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்ட்டு அடியில். அந்த தண்ணியை வந்து நம்ம தம் போட்டு தான் வற்ற வைக்கணும். இப்போ வந்து நான் அடுப்பை கூட்டி வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் கிட்ட நான் கூட்டி வச்சுருந்தேன். அப்புறம் வந்து சிம்மில் வச்சுட்டேன். தோசைக்கல் தூட அந்திண்டிக்கும். இப்போ நான் வந்து அதில் தட்டு போட்டு மூடலாம். நீங்கள் கேஸ்கெட்ரு இல்லை சும்மா நான் குக்கரை மூடிய வச்சு முடிக்க போகிறேன் அப்படின்னா உள்ளே இருக்கிற கேஸ்கெட்ரும் வெளியே இருக்கிற விசிலையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்படி கரண்டியை மாற்றி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்டிங்கன்னா சாதம் வந்து அந்த அடுப்போட சூட்லேயே வந்து வெந்துடும். அப்புறம் நீங்கள் கிண்டி விடும்போது மேலேயும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் சாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இப்போமே வந்திருக்கும். இப்படி தான் நம்ம கிண்டி விடணும். அப்படின்னா தான் வந்து பொழு பொழுன்னு ஒவ்வொரு அரிசியும் வந்து அந்த சூட்டில் வந்து ஒட்டாமல் நல்லா வரும். குக்கரில் தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் டவிலேயே கூட செஞ்சுக்கோங்க. நசுக்கி பார்த்தா தெரியும் கொஞ்சம் அந்த சாதம் வந்து நல்லா வெந்திருக்குது அப்படிங்கிறது நமக்கே வந்து நல்லா தெரியும். இன்னும் ஒரு தடவை மட்டும் நம்ம இந்த டைமிங்கில் வந்து 90% வெந்துருச்சு. இன்னும் ஒரு தடவை தம் போட்டால் போதும். ஒரு 3 நிமிஷம் சூப்பராக வெந்துடும். இப்படி தான் வந்து பிரியாணிக்கும் தம் போடணும். அது நீங்கள் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி எதுனாலும் நான் தக்காளி சாதம் கூட ஒரு நேரத்துக்கு பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் இப்படி தான் போடுவேன். இப்படி தான் ஃபைனல் நமக்கு பிரியாணி இருந்தது. சாப்பிட சூப்பராக இருந்தது. செஞ்சு பாருங்கள். பாய். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.